திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1036, அதிகாரம் உழவு. ஒரு கிராமத்திற்கு தவத்தில் சிறந்த முனிவர் ஒருவர் வருகிறார். ஊருக்கு நடுவே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். ஆனால் யாருமே அவரை கண்டுகொள்ளவில்லை. அதனால் கோபமடைந்த முனிவர், இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது, வானம் பொய்த்துவிடும் என்று சாபமிட்டார். இதை அறிந்த ஊர் மக்கள் முனிவரிடம் மன்னிப்பு கேட்டனர். ஆனால் முனிவரோ தனது சாபத்திற்கு விமோசனமே கிடையாது என்று கூறிவிட்டார். பரந்தாமன் தனது சங்கை எடுத்து ஊதினால்தான் மழை வரும் என்பது வழக்கம். முனிவரின் சாபத்தை மேலிருந்து கவனித்த பரந்தாமன் 50 வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் தனது சங்கினை எடுத்து தலைக்கு அடியில் வைத்துக்கொண்டு படுத்துவிட்டார். ஆனால் அந்த ஊரில் ஒரே ஒரு உழவன் மட்டும் தினமும் கலப்பையை எடுத்துக்கொண்டு தனது நிலத்திற்கு சென்று வந்தார். அவரை அனைவரும் பரிதாபமாக பார்த்தனர். மழை பெய்ய வாய்ப்பே இல்லாத போது நீ மட்டும் வயலுக்கு சென்று என்ன செய்ய போகிறாய் என்று அவரிடம் கேட்டனர். அதற்கு அந்த உழவன், 50 வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் உங்களைப் போலவே நானும் உழுதிடாமல் இருந்தால் 50 வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்றே எனக்கு மறந்து போய்விடும். அதனால்தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டு இருக்கிறேன் என்றார். உழவன் கூறிய வார்த்தைகள் வானொலியில் இருந்த பரந்தாமனுக்கு கேட்டது. அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். 50 வருடங்கள் சங்கு ஊதாமல் இருந்தால் அதன் பிறகு எப்படி சங்கு ஊதுவது என்று தனக்கு மறந்து போய்விடுமே என்று நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்த்தார். சங்கின் ஓசை கேட்டதும் இடி இடித்தது, மழை பெய்தது. உழவரின் நம்பிக்கை வென்றது. உழவரின் கை வேலை செய்யாது மடங்கிவிட்டால் முற்றும் துறந்தவர்கள் கூட அறத்தில் நிலைத்து நிற்க முடியாது என்பதை உழவினர் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என் பார்க்கும் நிலை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உழவர் உழைப்பின்றேல் தாழ்வு, உழவரின் உழைப்பே உயர்வு.